பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க தேவன் தந்த தயவருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்று இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து அன்று கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்த நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிறார், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். அது எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம மேலே நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நுகம் அப்படின்னா ஒரு பெரிய பாரம், நிமிரக்கூடாதபடிக்கு பெரிய பாரம் காணப்படுகிறது. கடன் என்கிற பாரம் இருக்கலாம், வியாதி என்கிற பாரம் இருக்கலாம், நிறைய பலதரப்பட்ட பிரச்சனைகள், பலதரப்பட்ட பாடுகள், பலதரப்பட்ட அவமானங்கள், நிந்தைகள், உபத்திரங்கள், இப்படி பல வருடங்களாய், பல நாட்களாய், பல மாதங்களாய் ஒரு பெரிய நுகத்துக்கு கீழாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், என்னால் நிமிரவே முடியலைங்க, என்னால் தலை தூக்கவே முடியலைங்க, இந்த பிரச்சனை, இந்த ப்ராப்ளம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னை மிகவும் வாட்டி வதக்குகிறது, என்னை நெருக்குகிறது, என்னை உடைக்கிறது என்று சொல்லி இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுகிறார். நான் உன் நுகத்தை முறித்து உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், நடக்க பண்ண செய்வேன், உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 10 முதலாய் வாசிக்கிற பொழுது, ஒரு சபையில் ஒரு முறை இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண போகிறார். அங்கே பல வருடங்களாய் கூனியாய் இருக்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். அவளை குறித்து சொல்லுகிறது, அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாதபடி கூனியா, அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பலவீனப்படுத்துகிற காரியம். அடிக்கடி நான் பலவீனப்படுகிறேன், என் வாழ்க்கையில் இந்த பலவீனம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம் என்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று என்னை உடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த பலவீனத்தை நிமித்தம் நான் நிம்மதியாக இருக்க முடியலைங்க, நான் சரியாக வாழ முடியலைங்க, என் வாழ்க்கையில் இந்த பலவீனம் என்னை போட்டு ஒரு மாதிரியாக பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? அன்று சொல்றா, அவள் மேலே அவர் கை வைத்து அவள் நிமிர்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அதே கரம் உங்க வாழ்க்கையில கடந்து வர போகிறது. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆணி பாய்ந்த கரம், ஆமென், நமக்காக சிலுவை சுமந்த கரம், நம்முடைய பாரங்களை சுமந்த கரம், நம் நுகங்களை சுமந்த கரம் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட போகிறது. இன்றைக்கு நம்மை நிமிர செய்கிற தேவனுடைய கரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட போகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். Amen. God bless you. All the best.